சர்க்கரை கொல்லி. அதாவது நம்ம இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய இதுங்களில் நூல்களில் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சது இந்த விஷயங்கள்லாம் உண்டு. அப்போது அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது அவங்களுக்கு அந்த இடம் வந்து மறுத்து போகிறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு சில இதுங்களில் வந்து இதுவும் ஒன்று. இது வந்து ஏன்னா வந்து இது வந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து மிளகாயோ இனிப்போ எது சாப்பிட்டாலும் அந்த சுவை தெரியாது, மறுத்துரும். இதுக்கு பேர் மறுப்பு மூலிகைன்னு பேர். நிறைய பேர் சர்க்கரை கொல்லின்னொடனே சர்க்கரை நோய்க்கு இது நல்லது அப்படின்னு அந்த ஒரு இதை இப்போ சொல்லலாம். இனிப்பு சாப்பிட்டோன்னா அதுக்கு கசப்பு தான் இது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயம் இதில் சொல்லலை. இது மறுப்பு மூலிகைன்னு பேர். அது சர்க்கரை கொல்லின்னா வந்து இனிப்பு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். அது வந்து நீரில் இருக்கிற சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்குமே தவிர உங்களுக்கு வந்து முழுமையாக அது பலனை கொடுக்காது. ஏன்னா லூஸ் மோஷனுக்கு சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரையை வந்து உங்களுக்கு முழுமையாக நல்லா ஆக்கிறதுக்கான வழியை செய்யும். அது இல்லாமல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும், பாஷான மருந்தாக இருந்தாலும் எந்த மருந்தாக இருந்தாலும் அந்த கணையன்ற உறுப்பு செயல்படணுன்னா லூஸ் மோஷனுக்கு கொடுத்தா மட்டும்தான் செய்யும். அது செய்யாமல் நீங்கள் சர்க்கரை நோய் நல்லா ஆகுன்ற விஷயங்களில் இது கிடையாது. அதில் இது வந்து நம்ம மறுப்பு மூலிகைன்றது வந்து நீரில் இருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கட்டுப்படுத்தும், அவ்வளோதான். இது பண்ணாது, முழுமையாக வந்து அது நிரந்தர தீர்வு கொடுக்காது. இது மறுக்க வைக்கணும்னு சொன்னீங்களா? ஆமாம், மறுக்க அடிப்பட்டு ரத்தம் போயிட்டு இல்லை நம்ம மெல்லும் போது அந்த மாதிரி மறுப்பு தெரியும். அந்த இதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுக்கு வலி, நம்மளுக்கு அதாவது அடிப்பட்டு வீக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கசக்கி சாறு எடுத்து அது மேலே தடை விட்டோம்னா அந்த வீக்கத்தில் இருக்கிற வலி தெரியாது. மறுப்பு